இன்று இனிமையான நாளுங்கோ, பிகாஸ் வலிக்கும் மரம் இங்க இருக்குதுங்கோ. இதுதான் தேவையா? நல்லா பாரு, சொட்டு நீர் பாசனமா ஓடிக்கிட்டு இருக்க, கொட்டல் அடிப்பட்ட நாகரத்த. அப்படியா? ஆனா இங்க இருக்கவங்க பார்த்தா அப்படி தெரியல. உங்க ஹாப்பி ஆனச்சு மாதிரி ஜாலியா இருக்காங்க. கீழே விடுங்க, ரொம்ப நேரம் மேலாம் ஜட்டி இறங்குது. அப்படியே ஓரம் போய் மிச்சம் சாப்பிடு, தண்ணி தெறிக்க போகுது. ஜாலியா இருக்கு. இதெல்லாம் தேவையா ஸ்டூபி? நீ விட்ட வாழ்வதற்கு நல்லா வாய் கட்டிக்கிட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை காரணம், பிரெயின் பேஷண்ட் வச்சுட்டு வந்துட்டு விட்டேன். என்னங்க சத்தம், என்னங்க சத்தம்? பட கூட்டமாக சிரிச்சு கூடாது வந்துட்டேன். ஹே ரூபர்ட், வர இந்த மெக்குக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. வீகனிசம் கூட்டத்தில் போய் தந்தூரி பீஃப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. அங்கெல்லாம் வெறிச்சு பார்க்குறாங்க. அடங்கப்பா வாட்டை கொடுமை, என் பேண்ட்ல இருந்து பிளட் வருது, அதுவும் கவாட்டில இருந்து கரெக்டா வருது. ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா உள்ள வந்து அத்திட்டு வெளியே தள்ளி கதா சத்தி பூட்டுன்னு பண்ணுங்க. அப்போ எனக்கு பீரியட் ஆயிடுச்சா? என்னடி இது? இந்த இடம் அழகா இருக்கு. அந்த குதிரை என்ன மட்டும் மூட பார்க்குது, இல்லை எனக்கு அப்படி தோணுதா? குட் மார்னிங்ல தம்பிகளா. குட் மார்னிங் பெருசு. திடீர் தம்பதிகள் ஓய புக் பண்ண வருவாங்க. அவங்க ரூம் தெரிய கிடைக்குமா? எங்க சொல்றீங்க? இதை விட்டால குச்சமே இல்லாம ஃப்ரீசர் வட்டி 10 ரூபா. தம்பிகளா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஓய்வு ரூம் இல்ல, உங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடம். காலையில கடினமா உழைக்கணும், ராத்திரி கொட்டகையில படுக்கணும். ஜெயம்ரவி படம் வெக்கேஷன் கூட ரிப்பீட்டிங்களா? அதோ ஓரளவுக்கு தான். அரண்மனை படம் ஷூட்டிங் மாதிரி ஜாலியாக கொடுத்தா பதேசி படம் ஷூட்டிங் மாதிரி ஆக்கி விட்டுற போல. தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க எதையும் எதிர்பார்க்க முடியாதா? ஏன்னா எதுவும் கிடைக்காதா? இந்த தொப்பியை போட்டுக்கோ. போய் போற டொப்பி. ஐம் சோ ஹாப்பி. இது தொப்பி இல்ல, இதுக்கு பேரு ஓத். கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கவுபாயோட மரியாதைக்கான சத்தியம் இது. இதை நீங்க எப்ப வேணா போட்டுக்கலாம். தூக்கம் வரும்போது மூஞ்சி மேல வச்சுக்கலாம், கஷ்டம் வரும்போது உங்க நெஞ்சு மேல வச்சுக்கலாம், உங்க கற்பை எப்பயாவது சூறையாடப்படும் போது குஞ்சு மேல வச்சுக்கலாம். ரொம்ப உதவியா இருக்கும். எனக்கு இந்த கடைசி ஆப்ஷன் ஒட்டு போல சின்னதா இருக்கு. பரவாயில்ல, கயிறு கட்டில தரலாம். என்னடாச்சு உனக்கு? வாடா பிராயன், உன் நண்பனுக்கு ரொம்ப வலிக்குது. வழியில ஜாயின் ஆகிறியா? அது என்னது? இது கூட தெரியாதா? நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கிழிச்ச? மாசத்துக்கு ஒரு தடவை வந்து மரண தண்டனை தந்து நொந்து போ வைக்குமே. பீரியட்ஸ் இன்று எனக்கு பீரியட்ஸ். சொல்றது காதுல பூசுற மாதிரி இருக்குது. நண்பனை நம்ப மாட்டியா நீ? நம்புற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கியா முதேவி? சரி, உனக்கு வந்தது பீரியட்ஸ் கிடையாது. அன்னைக்கு வழுக்கு மரத்துல வலிக்கின்னு போய் வாழ்த்தான ஞாபகம் இருக்கா? அப்படியா? சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வருவோம். எனக்கு பீரியட்ஸ் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த அர்பன் டீ குடிக்கணும்? ஏன்னா பீரியட்ஸுக்கு வந்து அர்பன் டீ குடிப்பாங்க. உன் அறிவுக்கு அர்லி விதைய கூடி பாய்ஸ்க்கெல்லாம் பீரியட்ஸ் வராது. பிராயன், இது 2024. இப்ப வந்துட்டு ஆம்பளை பொம்பளைலாம் இல்ல, அவங்க இவங்க அவ்வளவுதான். முதல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ். அதனால யாருக்கு எப்ப என்ன வேணா நடக்கலாம்டா. இன்னொரு விஷயம் சொல்லவா? பிரேம்ஜிக்கு கல்யாணம். எங்களுக்கு இவ்வளவு இந்த ஹோப்பே அவர் தான். அவரே போயிட்டாப்ல. வேஸ்ட் ஆஃப் டைம். சரி ஸ்டீவி, உனக்கு பீரியட் தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நண்பர்களே, நீங்க ஒரு உண்மையான கௌபாயா மாறணும்னா அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஒரு குதிரை வேணும். அப்ப சரி பிடிச்சி நாட்டுக்கிறேன். அவசரப்படாத பீட்டர், நீங்க குதிரையை தேர்ந்தெடுக்க கூடாது. குதிரை தான் உங்களை தேர்ந்தெடுக்கும்.
குதிரை மேலே குதிரை சவாரி பண்றி. தெரிஞ்ச விஷயம்தான். நாம யாரு? கவுபாய்ஸ். தம்பிகளா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான பாதையை உருவாக்க வரைக்கும் நீங்க கவுபாய்ஸ் ஆக மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலை மாடு கூட பட்டு கவுபாயின்றான். அந்த வீடியோ எடுத்து வச்சு பார்ப்பன்னு உச்சில வாங்குறான். ஐயோ அதை பார்க்க முடியல. ரொம்ப நடிக்காத. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நீ தான் பண்ணிருப்பேன்னு தோணுது. இங்க வந்து வேற ஆள் பண்ற மாதிரி அவுத்து விடுற. கரெக்டா சொல்லிட்டீங்க. சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உங்களோட தைரியத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த பயணத்தோட கடைசி வரைக்கும் உங்களால முடிஞ்சதை பண்ணணும். இப்ப அந்த மாடுகளை வரட்டுங்க பார்ப்போம். செப்ப மாற்றி இந்த மாடு வரட்டுறீ. பீட்டர், மாடுகளை நீ தேர்ந்தெடுக்க கூடாது. ரூபாய் பவுன்ஸ் போடுறீங்கன்னா பார்த்தா நீ தான் அதை அடியிலையும் போடுற அக்கிலையும் போகிற அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருத்த. விகாரமாக இருக்கு. ரத்தத்தை காணோம். ஒரு நாளில் போக வேண்டிய விஷயமா அது புரியல. அப்படி பார்க்காத. நான் எல்லா டாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வீடியோ நல்லா இருக்குன்னு அதை மட்டும் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மற்றபடி ஐம் குட் பாய். இதோ இருக்கு. குறுகிய காலத்திலே ஒருத்தருக்கு பீரியட் வந்துச்சுன்னா அது பீரியடாகவே கருதப்படாதா? அதுக்கும் மேலே அது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். என்ன அர்த்தத்தை குறிக்க போதோ? நான் பிரெக்னன்டாண்டா. இது எப்படி சாத்தியம்? ஆமா, உங்ககிட்ட கேட்டா என்ன தெரிய போகுது? உனக்கு எப்ப பார்த்தாலும் வேலை 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 தானே. வேலை தான் முக்கியம். சார் உங்கள் மிஸ்ஸஸ் லைனில் இருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? இம்புட்டு கோவம். ஸ்டீவி சார் ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காரு. ஸோ அப்புறம் பேசுவீங்களா? போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகர்.